அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக மாநாடு நடைபெறும் மதுரை பாரபத்தியில் காலையிலேயே வெயிலானது கொளுத்தி வருகிறது. வெயில் காரணமாக தரை விரிப்புகளை தலையில் போர்த்தியவாறு தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இந்த காட்சிகளை விவரிக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த மாநாட்டில் 10 லட்சம் தொண்டர்களை திரட்ட வேண்டும் என்பது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய மைதானத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேரை அமர வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மாநாட்டுக்கான இலக்காக இருந்தது. எனவே 1.5 லட்சம் இருக்கைகளை போடக்கூடிய விதமாக 60 பகுதிகளாக மாநாட்டு திடலை பிரித்திருக்கின்றார்கள். அந்த 60 பகுதிகளில் 10க்கும் கூடுதலான பகுதிகள் தற்பொழுதே நிரம்பிவிட்டன. தற்பொழுதே என்றால் இன்று அதிகாலையிலேயே நிரம்பிவிட்டன என்று கூட சொல்லலாம். அந்த அளவு தாவேகா தொண்டர்கள் விஜயை எதிர்நோக்கி உற்சாகத்தோடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த மாநாட்டு மேடை முன்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். நாம் திரையில் பார்க்கக்கூடிய விதமாக அந்த மாநாட்டு மேடைக்கு கீழாக விரிக்கப்பட்டிருந்த தரை விரிப்புகளை கிழித்து எடுத்து தங்களுடைய தலைக்கு போர்த்தியவாறு அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஏனென்றால் மாநாடு தொடங்குவதற்கு இன்னுமே பல மணி நேரங்கள் இருக்கின்றன. இன்று மாலை 4 மணிக்கு தான் அதிகாரப்பூர்வமாக மாநாடு தொடங்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அதிகாலை முதலே மாநாட்டுக்கு வந்திருந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், வயது வேறுபாடு இல்லாமல் அனைத்து வயதை சார்ந்தவர்களும் விஜயினுடைய இந்த வரவை எதிர்நோக்கி மாநாட்டு மேடை